அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கன்னிராசி பற்றி தான் பார்க்க போகிறோம். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்துக்குரிய வாழ்க்கை ரகசியங்கள், குணநலன்கள், இவங்க எந்த வயசில் வாழ்க்கையில் செட்டில் ஆவாங்க, இவங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் என்ன, அதிர்ஷ்டமான எண்கள் என்ன, எந்த தெய்வத்தை வழிபடணும், ஆடி மாத கிரகநிலைப்படி இவங்களுக்கு ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு, ஆடி மாதம் கன்னிராசிக்காரர்களோட நட்சத்திர பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பிறந்த நாளில் இருந்தே பொறுப்புணர்வு அதிகமாக கொண்டவங்க. சின்ன வயசுல இருந்தே குடும்ப சூழ்நிலை காரணமாக வாழ்க்கையை புரிஞ்சு கொள்ளக்கூடிய நிலை இவங்களுக்கு உருவாகும். இவங்க எந்த வேலையை செஞ்சாலுமே முழு மனசோடு செய்வாங்க. அறகுறையாக ஒரு வேலையை விட்டுட்டு போக மாட்டாங்க. வேலை முடிகிற வரைக்கும் இவங்க போராடுவாங்க. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவரும் நம்பக்கூடிய குணம். அதனால் சில நேரங்களில் இவங்க ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடும். சில நேரம் கிடையாது, பல நேரங்களில் இவங்க கூடவே இருக்கிறவங்களாலேயே, நண்பர்களாலேயே, உறவினர்களால், இவங்க யாரை ரொம்ப நம்புகிறாங்களோ அவங்களாலேயே இவங்க துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் சந்திப்பாங்க. இவங்க குடும்பத்துக்காக இவங்களுடைய ஆசைகளையோ தியாகம் செய்வாங்க. தம்பி, தங்கை, பெற்றோர் இல்லை அப்படின்னா வாழ்க்கை துணைக்காக இவங்களோட தேவைகளை எல்லாம் பின்தள்ளி வைப்பாங்க. இவங்களோட பலம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேர்மை, நம்பிக்கை, உழைப்பு, தலைமை பண்பு, திட்டமிடக்கூடிய திறன்லாம் இவங்களோட பலம்னு சொல்லலாம். இவங்களோட பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகமாக மனசில் போட்டுக்கிறது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், மனசை வருத்தப்படுற விஷயமா இருந்தாலும் சொல்லி உள்ளுக்குள்ளேயே மனசில் வச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே கவலைப்படுறது. யாராவது ஒரு கடுமையான வார்த்தை பேசினாலும் கூட அதை பல நாட்கள் மறக்காமல் வச்சு புண்படுறது. இது இவங்களோட பலவீனம்னே சொல்லலாம். இவங்க எந்த வயசில் செட்டில் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக 30 வயசில் இருந்து 35 வயசுக்குள்ளே வாழ்க்கை நிலைபெற தொடங்கும். இதுக்கு முன்னாடி வேலை மாற்றம், பண நெருக்கடி, இல்லை அப்படின்னா குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த அனுபவங்களே இவங்களை பின் நாட்களில் உயர்த்தும்னு சொல்லலாம். ஜோதிடத்தில் 27 நட்சத்திரங்களில் 12ஆவதாக வரக்கூடியது தான் இந்த உத்திர நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர அதிபதி சூரியன்கிறதால இவங்களோட பேச்சு, குணம், மன வலிமை, கல்வியில் சிறந்து விளங்குறதுன்னு இருப்பாங்க. இவங்களோட கம்பீரமும் உடலமைப்பும் மற்றவங்கள கவர்ற வகையில் இருக்கும். இவங்களோட பேச்சும் பழக்கமும் மற்றவங்கள பழக ஆசைப்பட வைக்கும். இவங்க இக்கட்டான சூழ்நிலையில் கூட நேர்வழியிலிருந்து தடம் மாறாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் முன்கோபமும் சின்ன சின்ன வாக்குவாதங்களையும் இவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களோட இளம் வயசுலேயே தாய் இல்லை அப்படின்னா தந்தையை இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மனைவி மற்றும் பிள்ளைகள் மீது அதிக அக்கறை கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க. உத்திரம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க புத்திசாலித்தனத்துக்கு பெயர் பெற்றவங்க. ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அதை நல்லதை கெட்டதுன்னு விரிவாக புரிஞ்சுக்குவாங்க. இவங்க பேசக்கூடிய விதம் ரொம்பவே கவர்ச்சியாக இருக்கும். அதனால் ஆசிரியர், வழக்கறிஞர், நிர்வாகம், விற்பனை, ஊடகம், தொழில் முனைவோர் இந்த மாதிரி துறைகளில் இவங்க சிறந்த விளங்க வாய்ப்பு அதிகம். இவங்கக்கிட்ட ஒரு சிறந்த திறமை இருக்குது. அதாவது தோல்வி வந்தாலும் கூட மறுபடியும் எழுந்து நிற்கக்கூடிய மன வலிமை. ஆனால் சில நேரங்களில் அவசர முடிவு இவங்களுக்கு இழப்பை ஏற்படுத்திடும். மற்றவங்க சொல்கிறத முழுசாக இவங்க கேட்காம உடனடியாக முடிவெடுக்கிறது இவங்க கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய குணமாக இவங்கக்கிட்ட இருக்குது. இவங்களோட பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவு, பேச்சுத்திறன், திட்டமிடல், தன்னம்பிக்கை, புது வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய திறன், இதெல்லாம் இவங்களோட பலம்னு சொல்லலாம். பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசரம். எது கிடைத்தாலும் யார் பேச்சையுமே காதில் வாங்காமல் டக்குன்னு முடிவெடுத்து செய்கிறது அவசரம். பொறுமை குறைவு. மன அழுத்தத்தை அதிகமாக எடுத்துக்கிறது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மனசில் ரொம்ப ஆழமாக பதிய வச்சுக்கிட்டு அதையே நினச்சிட்டு ரொம்ப நாளைக்கு மறக்காமல் கவலைப்படுறது, இதெல்லாம் இவங்களோட பலவீனமாக இருக்குது. இவங்க எந்த வயசில் செட்டில் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 32 வயசுலேருந்து 38 வயசுக்குள்ளே தொழில், வேலை, பொருளாதாரம் இதிலெல்லாம் நல்ல நிலை வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை படிப்படியாக இவங்களுக்கு உயர தொடங்கும். அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ரொம்ப அமைதியான மனநிலைமையை கொண்டவங்களாக இருப்பாங்க. யாருக்குமே தீங்கு நினைக்க மாட்டாங்க. உதவி செய்யணுங்கிற எண்ணம் எப்போவுமே இவங்க மனசில் இருக்கும். யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா இவங்க தானாகவே போய் முன்னின்று உதவி செய்வாங்க. இவங்க ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. கோயில் தரிசனம், தியானம், இறை நம்பிக்கை இந்த மாதிரி விஷயங்களில் இவங்களுக்கு மன அமைதியை தரும். இதை இவங்க தானாகவே நாடி போவாங்க. குடும்ப உறவுகளை ரொம்பவே மதிப்பாங்க. ஒரு முறை உறவு வச்சுக்கிட்டா அதை எளிதில் கைவிடவே மாட்டாங்க.
ஆனால் இவங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களோட துன்பத்தையும் அவங்களோட துன்பமாக எடுத்துக்கிட்டு மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க. தேவையில்லாத மன கஷ்டத்தை இவங்களுக்கு உருவாக்கிக்குவாங்க. இது இவங்களோட பலவீனம். பலம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கருணை, பொறுமை, இறை நம்பிக்கை, நேர்மை, விடாமுயற்சியெல்லாம் இவங்களோட பலமாக இருக்குது. உணர்ச்சி வசப்படுறது, எல்லாரையுமே சீக்கிரத்தில் நம்பிடுறது, மனக்கவலையை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறது, இதெல்லாம் இவங்களோட பலவீனமாக இருக்குது. இவங்க எந்த வயசில் செட்டில் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இவங்க நல்ல முன்னேற்றம் இவங்களுக்கு வரும். ஆரம்பத்தில் மெதுவாக இருந்த முன்னேற்றமெல்லாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வேகமாக உயர தொடங்கும். இந்த விஷயமெல்லாம் நிறைய பேருக்கு மாறுபடுங்க. இது எல்லாருக்குமே 100க்கு 100% ஒத்து போகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது தனித்தனி நபரோட பிறந்த ஜாதகம் வேறையாக இருக்கலாம். நம்ம ஒரு நட்சத்திர பலனை தான் சொல்கிறோம். நட்சத்திரத்தில் ஒரு பாத பலனை மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். பிறந்த நேரம் வேறு, அவங்களோட லக்னமெல்லாம் வேறு வேறையாக இருக்கலாம். அதனால் இது 100% எல்லாருக்கும் ஒத்து போகும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஒத்து போகிறவங்க யாருக்கெல்லாம் இது ஒத்து போச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 6 மற்றும் 9. இவர்களுடைய அதிர்ஷ்டமான நிறங்கள் பார்த்திங்கன்னா இளம் பச்சை, மஞ்சள், பொன்னிறம், வெள்ளை. இந்த நிறமெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம். ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறங்களில் நீங்கள் உடை அணிஞ்சிட்டு போகலாம். அது உங்களுக்கு நல்ல வைப்ரேஷனை எடுத்து கொடுக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாவிஷ்ணு. வாழ்க்கையில் நிலைத்தன்மை மற்றும் நல்ல முன்னேற்றத்துக்கு அது உதவும். மகாலட்சுமி தாயார் வழிபாடு ரொம்ப முக்கியம், ரொம்ப நல்லது. செல்வ வளத்தையும் குடும்ப அமைதியும் இந்த வழிபாடு உங்களுக்கு தரும். சூரிய பகவான் அடுத்தது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம். தன்னம்பிக்கையும் ஆரோக்கியம் மற்றும் புகழுக்காக இவரை நீங்கள் வணங்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்ரீ விநாயகர். உங்களுக்கு தடைகளெல்லாம் நீக்கி காரிய வெற்றியை தருவார். இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உகந்த தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பணி, வங்கி, ஆசிரியர், நிர்வாகம், சட்டத்துறை, கணக்கியல், மருத்துவம், கட்டுமானம், ரியல் எஸ்டேட், விவசாயம், தொழில் முனைவு மற்றும் சொந்த வியாபாரம், இந்த துறைகளில் நீங்கள் பொதுவாக உங்களுக்கு ஏற்றதாக சொல்லப்பட்டிருக்கு. சொந்த தொழில் தொடங்கினாலும் கூட அவசர முடிவெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. யாரையுமே நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. ஒவ்வொரு முடிவையும் ஆராய்ந்து யோசித்து அனுபவசாலிங்க கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் முடிவு எடுக்கணும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. வெற்றியும் அது தரும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிகப்பெரிய பலம், விடாமுயற்சி. ஆரம்பத்தில் வெற்றி தாமதமாக உங்களுக்கு வந்தாலும் கூட மனம் தளராமல் நீங்கள் தொடர்ந்து உழைச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல நிலை, நல்ல வருமானம் மற்றும் சமூக மரியாதையெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. இந்த கன்னிராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா கடந்த 2 மாதமாக உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நினச்சி பார்த்தா ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு கேள்வி பலமுறை உங்கள் மனசில் தோணியிருக்கும். எவ்வளவு உழைச்சாலும் அதுக்கான பலன் தாமதமாக கிடச்சிருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வேலை தள்ளி போயிருக்கும். நம்பின மனுஷங்களே சிலர் உங்களை ஏமாற்றியிருப்பாங்க. ஆனால் மனசில் ஒரு சோர்வும் எதிர்காலம் பற்றிய கவலையும் ஏற்பட்டிருக்கும். கடந்த 2 மாதமாக பல கன்னிராசிக்காரர்களுக்கு பணவரவு இருந்தாலும் அது கையில் தங்காமல் செலவாயிருக்கும். ஒரு பக்கம் வீட்டு செலவு, இன்னொரு பக்கம் மருத்துவ செலவு, வேறு ஒரு பக்கம் பழைய கடன்னு பணம் வந்த வேகத்தில் வெளியே போயிருக்கும். எவ்வளவு உழைக்கிறோம் ஆனால் சேமிக்க முடியலையேங்கிற வருத்தம் மனசில் இருந்திருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் முன்னாடி கௌரவமாக வாழணும்னு நினச்சோமோ, எப்படி நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சோமோ அவங்க முன்னாடியே அவங்கக்கிட்டேயே கையேந்த வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். என்ன செய்கிறது? எப்படியாவது குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், எப்படியாவது அந்த மருத்துவ செலவை பார்க்கணும், இங்கே வாங்கி இன்னொரு கடனை கட்டணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன செய்ய முடியும்? நமக்கு வர ஒரு வாய்ப்பையாவது நம்ம பயன்படுத்திக்கணும்னு யார் முன்னாடி நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சோமோ, யார் நம்மளை கேவலம் பேசுனாங்களோ, யார் நம்மளை அவமானப்படுத்துனாங்களோ அவங்கக்கிட்டேயே போய் கையேந்து நிற்க வேண்டிய சூழல் வந்திருக்கும். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கடவுளே இவங்கக்கிட்ட நான் சரியாக சீக்கிரமாக கடனை கட்டி முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு வேண்டுதலோடையே, ஒரு மன பயத்தோடையே நீங்கள் கடனை வாங்கியிருப்பீங்க. வேலை செய்கிறவங்களுக்கு அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாக இருந்திருக்கும். நீங்கள் செஞ்ச உழைப்புக்கு உரிய பாராட்டு கிடைக்கலையேன்னு உங்களுக்கு தோணியிருக்கும். நிறைய வருத்தம் கூட பட்டிருப்பீங்க. ஏன் அழுக கூட வந்திருக்குங்க. இது ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, நிறைய சமயம் உங்களுக்கு இப்படி தானே நடக்கும். கூட வேலை செய்கிறவங்கள உங்கள்கிட்டயே சிரித்து பேசிட்டு பின்னாடியே போய் உங்களையே ஏசுவாங்க, உங்களையே கேவலமாக பேசுவாங்க. ஏன் நீங்கள் உங்கள் காது படவே பேசுவாங்க.
சிலருக்கு மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடு கூட வந்திருக்கும். வேலை மாறணுங்கிற எண்ணம் தோணியிருக்கும். என்ன செய்யும், இத்தனை முரண்பாடு இருக்கும்போது அந்த இடத்துல எப்படி வேலை செய்யணும்னு இருக்கும். வேலை மாறிடலாமா, வேலையை வேண்டான்னு சொல்லிடலாமான்னு நிறைய பேர் விரக்திக்கு அடைஞ்சிருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன மனக்கசப்பெல்லாம் வந்திருக்கும். நீங்கள் நல்லதுக்காக பேசின வார்த்தையை உங்கள் குடும்பத்தார் தப்பாக புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. இதனால் மனசில் ஒரு தனிமை உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு வரன் பார்க்கக்கூடிய பேச்சு தடப்பட்டிருக்கும். எப்போ நல்ல செய்தி வருங்கிற ஏக்கம் உங்களுக்கு வந்திருக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து மன அமைதியவே பாதிச்சிருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறி இருக்கும். எவ்வளவு படித்தாலும் நினைவில் நிற்கலன்னு தோணியிருக்கும். உடல் நலத்துலேயும் சில சோர்வு, தூக்கமின்மை, மன அழுத்தம் இதெல்லாம் வந்திருக்கும். என்ன இத்தனை இது இருந்ததுன்னா அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? தூங்க போய் படுத்தோம்னா தானே அந்த நேரத்தில் தான் எல்லாம் ஞாபகம் வரும். தூங்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படணும். அப்படி ஒரு மனநிலைமையை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. பெரிய பிரச்சனைகள் இல்லைனாலும் மனசில் இருந்த கவலையெல்லாம் உடலில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் கன்னிராசிக்காரர்களே பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எல்லா காலமுமே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. சோதனைகள்லாம் வந்தாலும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக மாற்றம் வருங்க. கடந்த 2 மாதங்களாக உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்துருக்கும். யாரை நம்பக்கூடாதுன்னு நீங்கள் புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகநிலைப்படி ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஆடி மாதங்கிறது ஆன்மீக சக்தி அதிகரிக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் அம்மன் அருள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் கிரகங்களோட இடமாற்றமும் சிலருக்கு பெரிய முன்னேற்றத்தையும் சிலருக்கு பொறுமையை சோதிக்கக்கூடிய சூழலையும் உருவாக்கும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அமைப்பு உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் அவசர முடிவுகள் நீங்கள் எடுக்கிறத தவிர்க்கணும். பொறுமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும். பல நாட்களாக தடைப்பட்ட வேலைகள்லாம் மறுபடியும் நகரத் தொடங்கும். சிலருக்கு எதிர்பாராத நல்ல செய்தி கூட கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இது வளர்ச்சிக்கான காலமாக அமைஞ்சிருக்கு. புது வாடிக்கையாளர்கள்லாம் கிடைப்பாங்க. பழைய கடன்கள்லாம் வசூலாகக்கூடிய வாய்ப்பு உண்டாகியிருக்கு. ஆனால் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு எந்த ஒரு ஆவணத்துலேயும் கையெழுத்திடுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை ஒரு எழுத்து கூட விடாமல் படித்து பார்த்துட்டு அப்புறம் தான் கையெழுத்து போடணும். நம்பிக்கை மட்டும் போதாதுங்க, விழிப்புணர்வு ரொம்ப அவசியம். வியாபாரிகளுக்கு விற்பனை மெதுவாக அதிகரிக்கும். குறிப்பாக உணவுப் பொருட்கள், ஆடை, கட்டுமானம், கல்வி, மின்னணு பொருட்கள் தொடர்பான வியாபாரங்களில் லாபம் அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புது கிளை தொடங்க நினைக்கிறவங்க ஆடி மாதத்தின் பிற்பகுதியில் தொடங்குறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அரசு மற்றும் தனியார் வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும். பதவி உயர்வு இல்லை அப்படின்னா சம்பள உயர்வு குறித்து நல்ல தகவல்கள்லாம் வரலாம். வேலை மாற நினைக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இருந்தாலும் தற்போதைய வேலையை விட்டு வெளியேற நினைக்கிறவங்க அதுக்கு முன்னாடி புது வேலையை உறுதி செஞ்சுக்கணும். அது வரைக்கும் காத்திருக்கிறது ரொம்ப நல்லது. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பணவரவு சீராக இருக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் கிடைக்கலாம். பழைய முதலீடுகள்லாம் லாபம் தர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கணும். செலவில் கட்டுப்பாடு இருக்கணும். குடும்ப நிகழ்வுகள், மருத்துவ செலவுகள் இல்லை அப்படின்னா வீட்டு தேவைகளுக்காக செலவுகள்லாம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். அதனால் அவசரப்படாமல் யோசித்து நீங்கள் செயல்படணும். புது முதலீடு செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி 2 முறை நீங்கள் யோசிக்கணும். ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து தான் செய்யணும். நிலம், வீடு, தங்கம் இது மாதிரியான நீண்டகால முதலீடுகள்லாம் நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் நண்பர்கள் இல்லை அப்படின்னா உறவினர்களோட பேச்சை மட்டும் நம்பி பணத்தை முதலீடு செய்கிறத நீங்கள் தவிர்க்கணும். பங்கு சந்தை இல்லை அப்படின்னா அதிக ஆபத்துள்ள முதலீடுகளில் இறங்குறவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும். சின்ன அளவில் தொடங்குறது ரொம்ப நல்லதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி பெண்களுக்கு இந்த ஆடி மாதம் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள்லாம் குறைய தொடங்கும். திருமணமான பெண்களுக்கு கணவன் மற்றும் குடும்பத்தினரிடம் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சில குடும்பங்களில் சுபகாரிய பேச்சுகள் கூட தொடங்கும். வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு புது பொறுப்புகள்லாம் வரும். அந்த பொறுப்புகள் ஆரம்பத்திலேயே சிரமமாக இருந்தாலும் கூட அதுக்கப்புறமா பாராட்ட பெற்று நீங்கள் நல்ல முறையில் அந்த வேலையை செஞ்சு முடிப்பீங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வேலை தொடர்பான நல்ல வாய்ப்புகள்லாம் இந்த ஆடி மாதம் உருவாகும். வெளியில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஒரு முக்கிய சந்திப்பு இல்லை அப்படின்னா ஒப்பந்தம் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமாக முடிவடைய வாய்ப்பு இருக்குது. கோபத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும்.
சின்ன வார்த்தை கூட பெரிய பிரச்சனையை உருவாக்க வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். பேச்சில் நிதானம் தேவை. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள்லாம் தொடர்ந்து முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா நல்ல வெற்றி கிடைக்கும். பெற்றோர்கள் குழந்தைகளின் திறமையை ஊக்குவிச்சாங்க அப்படின்னா அவங்க எதிர்பாராத சாதனையை கூட படைக்கலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். உறவினர்களோட மீண்டும் நல்ல உறவு உங்களுக்கு உருவாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் குறித்து பேச்சுகள்லாம் தொடங்கும். சிலருக்கு புது வீடு இல்லை அப்படின்னா வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட அமைய போகுது. திருமணம் பொறுத்த வரைக்கும் தாமதமாகி வந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நல்ல வரன்கள் வர தொடங்கும். குடும்பத்தோட சம்மதத்தோட திருமண முயற்சிகள்லாம் முன்னேறும். திருமணமான தம்பதிகளுக்கு புரிதல் அதிகரிக்கும். சின்ன மனக்கசப்புகள்லாம் விலகி உறவில் இனிமை அதிகரிக்கும். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றத்தையும் மன உறுதியையும் கொடுக்கக்கூடியதாக அமைய போதுங்க. கடந்த காலத்தில் நடந்த சில தோல்விகள்லாம் நினச்சி நீங்கள் வருந்துறதை விட்டுறணும். புது நம்பிக்கையோடு நீங்கள் முன்னேற வேண்டிய காலமாக இது அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் இல்லை. இருந்தாலும் உடல் சோர்வு, தூக்கமின்மை, செரிமான கோளாறு இது மாதிரியான சின்ன பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நேரத்துக்கு உணவு சாப்பிட்றது, போதுமான தண்ணீர் குடிக்கிறது, தினமும் கொஞ்சம் நேரம் நடைப்பயிற்சி செய்கிறது, இந்த மாதிரியான செய்யும்போதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மருத்துவ சிகிச்சை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க மருந்துகளை இடையில் நிறுத்தாமல் மருத்துவரோட ஆலோசனைப்படி நீங்கள் பின்பற்றணும். வெளிநாட்டு யோகம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்ல முயற்சி செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை, உயர்கல்வி இல்லை அப்படின்னா தொழில் காரணமாக வெளிநாடு செல்ல நினைக்கிறவங்க முயற்சிகள் முன்னேற்றம் அடையும். விசா தொடர்பான தாமதங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் பிற்பகுதியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். தேவையான ஆவணங்களை எல்லாம் நீங்கள் முழுமையாக தயாராக வச்சுருக்கிறது ரொம்ப அவசியம். குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப நாளாக காத்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு நம்பிக்கை தரக்கூடிய காலமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு. மருத்துவ ஆலோசனையோடு சேர்த்து இறை நம்பிக்கையை வச்சு நீங்கள் முன்னேறினா மன நிம்மதி கிடைக்கும். சந்தோஷமான செய்தி கிடைக்கும். குடும்பத்தில் குழந்தைகளோட சிரிப்பு ஒலிக்கணும்னு விருப்பப்படுறவங்க மன உறுதியை இழக்காமல் இருக்கணும். கண்டிப்பாக அந்த கடவுளை நம்புங்க, கைவிடவே மாட்டாங்க. இந்த மாதத்தில் சில நேரங்களில் தேவையில்லாத கவலைகள்லாம் உங்களுக்கு வரலாம். ஆனால் அது ரொம்ப நாட்களுக்கு நீடிக்காதுங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையே உங்கள் மிகப்பெரிய பலம். யாரையுமே நீங்கள் எதிர்மறை பேச்சையும் மனசில் வச்சுக்காமல் உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அம்பாள், துர்க்கை, மகாலட்சுமி மற்றும் விநாயகர் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா மன அமைதியும் நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கோயிலுக்கு போயிட்டு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள். பலரால் கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு ஆன்மீக வழக்கம்தான் இது. அது உங்களுக்கும் கை கொடுக்கும். இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோயில்களில் எலுமிச்சை விளக்கு ஏற்றுறது, இயன்ற அளவில் அன்னதானம் செய்கிறது, ஏழை எளியவர்களுக்கு ஆடை இல்லை அப்படின்னா உணவுப் பொருட்கள் உங்களால் முடிஞ்சது ஏதாவது நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு மனதளவில் திருப்தியை கொடுக்கும், மன அமைதியை தரும், நல்ல முன்னேற்றம் இருக்க உங்களுடைய கஷ்டமெல்லாம் சிறிது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்ததாக இந்த ஆடி மாதம் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ஆத்மகாரகன் சூரியனால் உங்கள் செல்வாக்கு உயரும். இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள்லாம் இல்லாமல் போகும். வியாபாரம், தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். அசுரவழி வேலைகளில் லாபம் வரும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். புது தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதியெல்லாம் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள்லாம் சாதகமாகும். வெளிநாட்டில் வசிக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட சட்ட சிக்கல்கள், நெருக்கடிகள்லாம் நீங்கும். சிலருக்கு நிரந்தர குடியுரிமை கூட கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வெல்லாம் தேடி வரப்போகுது. கடந்த காலத்தில் மெமோ, வழக்கு, இடைநீக்கம்னு சங்கடம்லாம் சந்தித்தவங்களுக்கு அதிலிருந்து மாற்றம் ஏற்படும். வரவேண்டிய சலுகைகள்லாம் கரெக்டாக வரும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். உறவினரோடு ஏற்பட்ட பகையெல்லாம் விலக போகுது. பெரியோர்களோட ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். புது இடம், வீடு வாங்கும் முயற்சியெல்லாம் வெற்றியாக இருக்கும். கண்டக சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால நட்பு வட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நிலை உண்டாகும். ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 19, 23, 28, ஆகஸ்ட் 1, 10, 14. பரிகாரமாக நீங்கள் தண்டாயுதபாணியை வழிபட மனசில் நிம்மதி உண்டாகும்.
அஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்கள் ராசிநாதனான புதன் ஜூலை 31 வரைக்கும் கேந்திர பலத்தோட ஆட்சியாக சஞ்சரிக்கிறதால கையில் பணம் புரளும். எடுத்த வேலைகள் எல்லாமே வெற்றியாகும். செய்து வரக்கூடிய தொழில் வளர்ச்சி அடையும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். புது இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள்லாம் விலகும். ஆகஸ்ட் 1 முதல் லாபஸ்தானத்தில் புதன் பயிற்சி ஆகிறதால வரவு அதிகரிக்கும். பழைய முதலீட்டில் இருந்த ஆதாயமெல்லாம் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாள் முயற்சிகளில் வெற்றியாகும். சமூகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். உங்கள் தன குடும்பாதிபதி சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிக்கிறதால ஆடை ஆபரணம் வாகனம்னு சேரும். சிலர் நவீன பொருட்கள்லாம் வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் விலகும். தடைப்பட்ட பதவி உயர்வு தேடி வரும். விரும்பிய இடத்துக்கு மாற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் சுமூகமான நிலை இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையும் மனநிலையும் ஆரோக்கியமாக இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஆகஸ்ட் 9 முதல் குரு லாபஸ்தானத்தில் நேர்கதியில் சஞ்சரிக்கிறதால இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பிள்ளைகளால் பெருமடையக்கூடிய நிலையும் ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன் வரும். நண்பர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள்லாம் நீங்க போகுது. கூட்டு தொழிலில் லாபம் வரப்போகுது. வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரப்போகுது. விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 20, 23, 29, ஆகஸ்ட் 2, 11, 14. பரிகாரமாக நீங்கள் திங்களூர் சந்திரனை வழிபட மனம் தெளிவடையுங்க. பயமெல்லாம் விலகும். அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் பொறுமையாக நீங்கள் செயல்பட வேண்டிய மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தைரிய வீரியக்காரகன் செவ்வாயின் சஞ்சாரம் சாதகம் இல்லாமல் இருக்கிறதால எடுக்கிற வேலைகளில் இழுபறியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலீட்டுக்கு ஏற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்காம போகும். சிந்திக்காமல் சில வேலைகளை நீங்கள் இறங்கி அங்கே சங்கடத்துக்கு ஆளாக நேரிடும். பணமும் நேரமும் விரயமாகுங்கிறதால எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை காக்கிறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரியான திட்டமிடுதலுங்கிறது இந்த நேரத்தில் கண்டிப்பாக வேணும். அதே நேரத்தில் சூரியன் லாபஸ்தானத்திலையும் யோகக்காரகன் ராகு சத்ரு ஜெயஸ்தானத்திலையும் அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரனும் வித்யாகாரகனும் புதனும் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிக்கிறதால எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அது எல்லாமே எதிர்கொண்டு உங்களால் வெற்றி பெற முடியும். நீங்கள் நம்பிக்கையாக செயல்பட்டீங்க அப்படின்னா சுய அறிவும் ஆற்றலும் நினச்ச இடத்துல உங்களை கொண்டு சென்று நிறுத்தும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் விலகும். வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள்லாம் வந்தாலும் அது எல்லாமே சமாளித்து நீங்கள் லாபத்தை பார்ப்பீங்க. குடும்பத்திலேயும் நிம்மதியான நிலை இருக்கும். உறவுகளுக்கும் உங்களுக்கும் இணக்கமான நிலை ஏற்படும். வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும். சிலருக்கு புது சொத்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு பட்ட பதவியெல்லாம் செல்வாக்கு அந்தஸ்தெல்லாம் ஏற்படும். திருமண வயதினருக்கு மாதத்தின் பிற்பகுதியில் தகுதியான வரன்கள் வரும். வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் ஆதாயம் கூடும். மூத்த குடிமக்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் நீங்கும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 18, 23, 27, ஆகஸ்ட் 5, 9, 14. பரிகாரமாக நீங்கள் சங்கரநாராயணரை வழிபட சங்கடங்கள்லாம் விலகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.